தெரு தெருவா ஒவ்வொரு வீடா தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக வெள்ளிவாக்கம் தொகுதியில் தெரு தெருவாக வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள், அக்காக்கள், தங்கைகள், அண்ணன்கள், அப்பாக்கள், சின்ன சின்ன குழந்தைகள், தம்பிமார்கள், தங்கைமார்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக எங்களை வரவேற்று கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் விஜய் அண்ணன் வரணும், நீங்கள் இங்கே நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், 10-15 வருஷமாக எந்த மாற்றமும் வரல, நாங்கள் வந்து பதிவு பண்ணோம், வாய்ப்பு கொடுங்க, நல்லது செய்வோம். என்னோட வீடை வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறேன். வில்லிவாக்கம் தொகுதி கடந்த 1 வருடங்களாகவே களப்பணியில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்தோம். பக்கத்தில் தான் பெரம்பூர் தொகுதி இருக்குது, தலைவர் நிற்கிறாரு, மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. சென்னை முழுவதும் மிகப்பெரிய ஆதரவு அலை எங்களுக்கு இருக்குது. சென்னை முழுவதும் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மிகப்பெரிய ஆதரவை எங்கள் தலைவர் வேட்பாளர்களை யாரெல்லாம் அறிவித்தாரோ அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுடைய ஊடகங்களோ பத்திரிகைகளோ அதை வந்து எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைக்கிறாங்க. ஆனால் கிரவுண்டில் மிகப்பெரிய ஒரு அலை உருவாகிட்டு இருக்கு. அதை நேற்று நீங்கள் கொளத்தூர் தொகுதியிலே பார்த்துருப்பீங்க. பெரம்பூர்லேருந்து நாமினேஷன் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு கொளத்தூரில் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது ஒட்டுமொத்த மக்கள் கூட்டமும் எல்லா சாலைகளும் நின்னாங்க. மிகப்பெரிய ஆதரவு அலை உருவாச்சு. இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் ஓடி வந்தாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. கட்சி சார்பாவோ மாவட்ட செயலாளர் சார்பாவோ எந்த விதமான கட்சிக்காரர்களும் நேற்று ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு அலை உருவாச்சு. அதை நேற்று ஈவினிங்கே பதிவு பண்ணியிருந்தேன். காவல்துறை எந்த அளவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால் பிரச்சாரத்தை ரொம்ப விரைவாகவே முடிச்சுட்டு மக்களுடைய பாதுகாப்புக்காகவே நேற்று தலைவர் கிளம்பினார் கொளத்தூர்லேருந்து. அதனால் வில்லிவாக்கத்துக்கு வர முடியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்தில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு. ஏன்னா நேற்று கொளத்தூர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கும். எப்படி கரூரில் நடத்தினாங்களோ, செந்தில் பாலாஜி நடத்தி இன்னைக்கு தொகுதியை மாறி கோயம்புத்தூரில் போய் பயந்துட்டு நிற்கிறாரோ, அதேமாரி கொளத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சுட்டு நடத்த பார்த்தாரு. ஆனால் அதை நாங்கள் உணர்ந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ விரைவாக எங்களுடைய பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம். அந்த அளவுக்கு காவல்துறை எந்த சப்போர்ட்டும் நேற்று பண்ணல. அது மீடியா, உங்கள் மீடியாவே லைவில் காமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு வருத்தத்திற்குரிய ஒரு பேரதிர்ச்சி காலையில் ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்கு. எங்கள் தலைவர் மேலேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் என்ன தப்பு செய்தார்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கும் பல்வேறு இடத்துல தேர்தல் அலுவலர்களா திமுக காரங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த காவல்துறை செயல்படுது. அவர் என்ன தப்பு பண்ணாரு? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? எம்ஜிஆரை முடக்கணும்னு நினச்சிங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா முடக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு மமதையில் நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தீங்க. தேர்தலில் வெற்றி பெற்று உங்கள் குடும்ப ஆட்சி மூலிமா உங்கள் மருமகனுக்கும் உங்கள் மருமக சபரீஷனுக்கும் உங்கள் மகன் உதயநிதிக்கும் இந்த ஆட்சியை தாரவாத்து ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த சொத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்க. அதை நாங்கள் உறுதியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய பிரச்சாரத்து மூலிமா சேர்க்கிறோம். உங்களுடைய அமைச்சர் நேரு அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கிறது ஈடி என்ன சொன்னுச்சு?
சேகர் பாபு மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, இந்த செந்தில் பாலாஜி மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த ஊழல்லாம் சேர்ந்து அந்த பணம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிறத மக்களுக்கு தெரியும். அதை நாங்க பிரச்சாரம் மூலயமா நாங்க சொல்றோம் நாங்க. ஆனா மக்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. 12 வயசு குழந்தை, 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கழிவறை கொள்ளும் பொழுது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவரை முடக்கணும், அவரை பேச விடக்கூடாது. பேசினா முன்னாடி SOP போட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம 30 நாளுக்கு ஒரு தடவை தான் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 மாசத்தை முடக்கினாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு பர்மிஷன் நிப்பாட்ட முடியாதுன்னு MK ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி பர்மிஷன் வாங்கின பிறகு எந்த காவல்துறையையும் அலோவ் பண்றதே இல்ல. இன்னைக்கும் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய திரு MK ஸ்டாலின் சார் அவர்களால தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். அவர் இன்னைக்கும் MK ஸ்டாலின் சார் கிட்ட பேசிக்கிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் துர்பாக்கியமான நிலைமை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனருடைய மேடம் நேர்மையானவங்க, அவங்க பேச்சை இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை. இதை கடுமையாக நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் மேடம் போய் சொல்லுவோம், அர்ச்சனை பண்ண மேடம் சொல்லுவோம். நாங்க தேர்தல் அலுவலர்கள் பெரும்பாலும் நிறைய இடத்துல நேர்மையா இருக்கிறாங்க. ஆனா மற்ற இடத்துல பாதி இடத்துல முக்கியமா MK ஸ்டாலின் அவர்களோடும் MK ஸ்டாலின் கூட அமைச்சர்களாக இருந்தவங்க பேச்சு மட்டும்தான் கேட்கிறாங்க. அதுக்கு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினரா வேட்பாளரா இன்னைக்கு நேற்று தாக்கல் செய்த பிறகு முதலமைச்சரா கேண்டிடேட்டா வேட்பாளரா மக்கள் முன்னாடி நிற்கும் பொழுது MK ஸ்டாலின் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அவர் என்ன தப்பு செஞ்சார் மக்கள் கேட்கட்டும். நேத்து கொளத்தூர்ல இருக்கக்கூடிய பெண்களே நேத்து கேட்டாங்க, எவ்வளவு பஸ் உள்ள விட்டாங்க, தேவையில்லாத ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க. ஏது கொளத்தூர்ல இது வரைக்கும் அந்த மாதிரி பஸ் வந்ததா பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க அங்க இருக்க மக்களே. சமூக ஊடகத்துல அங்க இருக்கிற மக்கள் ஒரு 60 வயசு பெண்மணி சொல்லியிருப்பாங்க, எந்த அளவிற்கு திமுக காரங்க எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குறாங்க. குறிப்பா MK ஸ்டாலின் சார் அவர் தொகுதிக்குள்ள எங்க தலைவர் வந்தவொடனே அவர் ரோட் ஷோ போகும்போது மக்கள் கூட்டம் எங்கேயுமே வரல. ஆனா எங்க தலைவர் வந்தோடனே ஒரு மக்கள் பேரலை உருவாச்சு. ஆனா போலீஸ் சாலைகளை வரமுறைப்படுத்தல அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் கரூர் இன்சிடென்ட் சொல்லுச்சு. இந்த இவங்களுடைய அரசியல் MK ஸ்டாலின் சாரோடைய அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு கரூர்ல காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி நேற்று கொளத்தூர்ல தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து காவல்துறை எந்த இடத்துல செயல்படல. 10 போலீஸ் ஆபீசர் மேல போலீஸ்காரங்க மேல நேற்று கொளத்தூர்ல கிடையாது. முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காங்க. ஆனா அவர் கூட மக்கள் கிடையாது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000-15,000 மக்களுக்கு மேல திடீர்னு மக்கள் அலையா வராங்க, கூட்டமா வராங்க. ஆனா 10 போலீஸ்காரங்களும் கிடையாது. மக்களுடைய பாதுகாப்பையும் சாலையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் ஒரு வேட்பாளர்கள், எல்லா வேட்பாளர்களையும் ஒரே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் 2000 போலீஸ். ஆனா எங்களுடைய தலைவர் வரும்பொழுது கிட்டத்தட்ட 20,000-25,000 மக்கள் ஒரு இயற்கையாவே வரும்பொழுது ஏன் காவல்துறை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்தல? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்கள், எங்களுடைய தாழ்வான வேண்டுகோள். அரசியலை நம்ம ஜனநாயக பூர்வமா மக்கள்கிட்ட போய் எதிர்கொள்வோம். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் சார் அவர்களே மக்களுடைய உயிரை பணயம் வைத்து மற்ற கட்சிகள் மேல பழிய போட்டு, குறிப்பா எங்க தலைவர் விஜய் சார் மேல பழிய போட்டு எங்களுக்கு கெட்ட பேரை நடத்தி நீங்க நல்ல பேர் உருவாக்கி அரசியல் ஜெயிக்கணுங்கிற ஒரு போலியான ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நிப்பாட்டுங்க. மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. 50 வருஷம் அரசியல்வாதின்னு சொல்றீங்களே, கரூர்ல 41 மக்கள் இறந்த பிறகுமா உங்களுக்கு இன்னும் புரியல? எதுக்காக உங்க தொகுதிக்குள்ள கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரும்போது காவல்துறையை முடக்குனீங்க? இது எங்களுடைய கேள்வி. அப்படி நார்மலா ஒரு பிரச்சாரம் பண்ண எங்க தலைவரும் பொழுது இன்னைக்கு எங்களுடைய தலைவர் விஜய் சார் மேலையும் முதலமைச்சராக வரக்கூடிய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதும் FIR ஃபைல் பண்ணது முடக்கக்கூடிய செயல் அல்ல, மிரட்டக்கூடிய செயல். இதற்கு நாங்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் அணுகுவோம். கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த ஒருதலை பட்சமா காவல்துறை செயல்படுறதை நாங்க சொல்லுவோம். காவல்துறையோட ஆபீசரை குறை சொல்றதோட அது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய திரு MK ஸ்டாலின் அவர்கள் மேல அவர்கள் தான் காரணம். அதை நாங்க பதிவு பண்றோம். கூடிய விரைவில் மக்களுக்கு தெரியும் என்ன உண்மை அப்படின்னு. கொளத்தூர் மக்களுக்கு தெரியும். எந்த கட்சிக்காரங்களும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. இது அன்ஆர்கனைஸ்டு மக்களுடைய எழுச்சி அலை.
மக்கள் ஒரு தலைவரை பார்க்க வரும் பொழுது, இயற்கையாக வரும் பொழுது அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. ஆனால் அந்த காவல்துறை இன்றைக்கும் மு.க. ஸ்டாலின் சாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மக்களுக்கு என்ன வேணா நடக்கட்டும்ங்கிறத அவங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து இதை மக்கள்கிட்ட பதிவு பண்றோம். இது எவ்வளவு பெரிய மனவலியா எங்க தலைவருக்கு இருக்கும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றது வந்து தவறா? அவர் மேல இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டது எவ்வளவு ஜனநாயகத்தினுடைய அநியாயம் மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். இது ஒரு அநியாயம்னு. எம்ஜிஆருக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, ஜெயலலிதா அம்மாக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்க வன்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்வோம். தேர்தல் விதிமுறை மீறினால்தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து அனுமதி பெற்ற ஒளிபெருக்கை விட அதிகமாக எண்ணிக்கை வச்சது, கூட்டத்தை சேர்த்தது, இதுதான் அந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ணிருக்காங்க, வழக்கா பதிவு பண்ணிருக்காங்க. காவல்துறை வந்து மேற்கொண்டு குற்றச்சாட்டு முன்வைக்கிற எங்கேயுமே வந்து, அதாவது தலைவர் மேலேயும் 5000 பேர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதா இன்னைக்கு நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். 5000 பேரை வந்து நாங்க கூப்பிடவே இல்லை. எந்த மாவட்ட செயலரும் போய் வண்டியை வச்சுக்கிட்டோ இல்ல வேன்ல வச்சுக்கிட்டோ போய் எங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. அந்த 5000 பேர் யாரு? பொதுமக்கள் தானே. ஒரு தலைவரை பார்க்க வர்றதுக்கான இயற்கையா வீட்டை விட்டு விளங்கி வராங்க. இப்ப நான் தெருத்துறா நடந்துட்டு இருக்கேன், வீட்டுல இருந்து இறங்கி ஓடி வராங்க ஒரு 100 பேர். நான் தெருமுனை பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் ஓடி வரும்போது நீங்க வராதீங்க நம்ம நிப்பாட்ட முடியுமா? மக்கள் ஓடி வந்து ஒரு தலைவரை பார்க்க தேடி வர்றது ஒரு இயற்கை. ஆனா அந்த இயற்கையான சம்பவம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. அவருக்கு இயற்கையாக மக்கள் கூட்டம் கிடையாது, காசு வச்சு கூட்டிட்டு வராங்க. அந்த ஒரு பொறாமையோட உச்சபட்சத்துல தான், அந்த பயத்தோட உச்சபட்சத்துல தான் காவல்துறையை வச்சு எங்க தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கூட இருந்த பொதுமக்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா இது வந்து எந்த மாநிலத்துமே நடக்காது. ஆக்சுவலா அந்த அளவிற்கு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களும் திமுக காரங்களும் எங்க தலைவர் விஜய் சார் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா எந்த அளவிற்கு பயத்தோட உச்ச கட்சம். இன்னைக்கு இபிஎஸ் அதிமுக பொதுச்செயலர் இபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அவர் வந்து ஃப்ரீயா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது, ஒரு போட்டியே கிடையாது. எங்களுடைய தலைவரை பார்த்து தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். அதனாலதான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் வந்து எங்க தலைவரும் சரி எங்க கட்சியும் பயப்படாது. மக்கள்கிட்ட நாங்க உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், நம்பிக்கையா நாங்க எங்களுடைய பயணத்தை தொடருவோம். எங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லா கட்சி தலைவரும் பிரச்சாரம் பண்றாங்க, பின்னாடி யாருமே போறதை ஃபாலோ பண்ணி போறது இல்ல. இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கிட்டு எல்லா பிரச்சார கூட்டங்களையும் தொடர்ந்து விஜய் ஃபாலோ பண்ணாலும் அது நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். பெரம்பூர் கூட்டத்துல காவல்துறை எவ்வளவு அழகா சாலையை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல பேரிகார்ட் போட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். பெரம்பூர்ல நாங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னோமா? நாங்க அப்படி சொல்லவே இல்லை. பெரம்பூர்ல காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு, மக்களோட பாதுகாப்புக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா ஏன் கொளத்தூர்ல நடக்கல? ஏன்னா கரூர் இன்சிடென்ட் மாதிரியே செந்தில் பாலாஜியை ஃபாலோ பண்ணி சேம் நேத்து வந்து மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவருக்கு அதே மாதிரி நேத்து வந்து திட்டம் போட்டாரு. அதை நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பாதியை நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். மக்கள் பாதுகாப்புக்காக நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். கட்டுக்கடங்காத கூட்டங்கிறது மக்கள் கூட்டம். எங்களுடைய கட்சிக்காரங்க யாருமே கிடையாது. நாங்க பஸ்லயோ இல்ல வேன்லயோ மக்களை கூட்டிட்டு வந்து நாங்க வந்து நிப்பாற்றக்கூடிய பழக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. சாலைகளை பெரம்பூர் மாதிரி சாலைகளை ஒழுங்குபடுத்தினா எங்க தலைவர் வர போறாரு, ஒரு 20 நிமிஷம் பேச போறாரு, மக்களை காமிக்க போறாரு, ஒரு 20 நிமிஷத்துல கிளம்ப போறாரு. நேற்று சீக்கிரமே நாமினேஷன் முடிஞ்சிச்சு, அதனால சீக்கிரமே வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா அவர் வந்து நடு ரோட்ல எங்கேயுமே ஹோல்ட் பண்ண முடியாது. அவர் எங்க நிக்கிறாரோ கூட்டங்கள் கட்டுக்கிடமா அவர் பஸ் சுத்தி நிக்கும், இல்ல அவர் வேனை சுத்தி நிக்கும். அதனால அந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே, நாமினேஷன் சீக்கிரம் முடிஞ்ச உடனே நேத்து கூட வீட்டுல இருந்து நாமினேஷன் வரக்கூடிய பெரம்பூர் பாயிண்ட் வரைக்கும் போலீஸ் வந்து நல்லா செயல்பட்டு இருந்தாங்க, ரோட ஃப்ரீ பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால நாமினேஷன் பண்றதுக்கு சீக்கிரமே வந்துட்டாங்க. நாங்க நினைச்சோம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் நினைச்சோம், ஆனா சீக்கிரமே 1/2 மணி நேரத்துல வந்துட்டோம். ஆனா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ள போறதுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை நாங்க எதிர்கொண்டோம். ஏன்னா அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள வந்து அவர் தோத்துருவாருங்கிற ஒரே பயம். அதனாலதான் காவல்துறை முடக்கப்பட்டது. இதை ஒரு தலைபட்சமா இருக்குன்னு உங்க மீடியாவே நேற்று லைவ்ல காமிச்சாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட காவல்துறை கிடையாது, உங்க மீடியாவே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தவறு செஞ்சுட்டு இன்னைக்கு எங்க தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த தமிழக மக்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க. தேங்க்யூ. எந்த மாற்றமும் கிடையாது. எங்க கிட்ட உண்மை இருக்கு, எங்க கிட்ட நேர்மை இருக்கு. அதான் சொன்னேன், எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதிரி கேஸ் போட்டு அன்னைக்கு இருந்த கருணாநிதி சார் வந்து இப்போ காவல்துறை வச்சு மிரட்டினாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, தொண்டர்கள் அடிச்சாங்க, பொதுமக்கள் கூட வரதை கூட நிப்பாட்டினாங்க. அதே மாதிரி அம்மா ஜெயலலிதா மேலேயும் கேஸை ஃபைல் பண்ணி என்னென்னவோ செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆளுமே எங்க தலைவர் வரதை பார்த்து மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் பயம் இருக்கு. அதனாலதான் இந்த எஃப்ஐஆர் வந்து அவங்களுடைய காவல்துறை இன்னைக்கும்
இன்னைக்கு சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கீழே இருக்க அதிகாரி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சார் சிட்டி கமிஷனர் எங்களுக்கு கால் வருது, மேல இருந்து கால் வருது, நாங்க நேர்மையா இருக்கணும்னு நினைச்சாலும் மேல இருந்து எங்களுக்கு பிரஷர் வருது, இந்த சிட்டி கமிஷனரும் மெத்தவங்களை மாத்தலன்னா இந்த காவல்துறை சென்னையில் செயல்படாது, தமிழ்நாடு முழுசும் வந்து உடனடியாக காவல்துறையை மாத்தணும்னு கீழே இருக்க அதிகாரிகளே சொல்றாங்க. அதை கண்டிப்பா தேர்தல் கமிஷன் நாங்க முறையிடுவோம். தேங்க்யூ. என்ன திட்டம் இருக்கோ அதே திட்டம் கண்டினியூ ஆகும். எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும், என்ன மிரட்டல் கொடுத்தாலும், அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாலும், திமுக கிட்ட இருந்து என்ன திமுகவோட காவல்துறை மேல எத்தனை எஃப்ஐஆர் போட்டாலும் அந்த எஃப்ஐஆரை தூக்கி எறியக்கூடிய வலிமை தமிழக மக்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. பெண்கள் தக்க பாடம் கொடுப்பார்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. நேற்று பொதுமக்கள் மேல 5000 பேருக்கு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. யார் நீங்க, யார் அதிகாரம் கொடுத்தது? ஏன்னா அது மு.க. ஸ்டாலினுடைய காவல்துறை. அதுக்கு தமிழக பெண்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீ ஆஃப் பண்ணிக்க. கொஞ்சம் வழி விடுங்கண்ணா.